கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. Welcome back, Mr. Tony Lee. I am really happy. அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டா இந்த அஞ்சுடி ரொம்ப ஸ்கிபிடி. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அவர் அப்பால போ சாத்தானே பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற பேய் கதைகளை பத்தி ஸ்பெசிபிக்கா பேச போறோம். அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா ஒரு ஆளு கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க தான் ஹாசினி. நல்லா இருக்குல்ல? அனைவருக்கும் வணக்கம். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? என் பேரு ஹாஷினி. நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். ஸ்டாஃப் நர்ஸ் படிச்சுட்டு வேலையும் ஸ்டாஃப் நர்ஸ் தான் பண்ணேன் இன் ஐசியூ டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர் பண்ணி எனக்கு ஸ்பெஷலைசேஷன் படிக்க வச்சுச்சு ஐசியூக்கு. அதை படிச்சுட்டு அப்புறம் சவுதி போலான்னு ஒரு பிளான் போட்டேன். பட் திருப்பி நான் ஜாயின் பண்ணும்போது நர்ஸ் எஜுகேட்டரா சேம் ஹாஸ்பிட்டல் தான் ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன பேக்கார்டு இருக்கு, அதுதான் சொல்ல வர்றேன். ஃபோன் நம்பர். அதுக்கப்புறம் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா வழக்கம் போல நம்மளோட லியோதாஸ் ஜாயின் பண்ணிருக்காரு. லியோதாஸ் வணக்கம் சொல்லுங்க. நான் தான்டா லியோதாஸ். அதுக்கப்புறம் நம்ம கூட வவ்வால் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் உங்க வவ்வால் மனிதன். எங்க தள்ள வந்தா எல்லாம் காலிடா, தள்ள பேச மாட்டார் வீணா பேச்சிடா, எங்க தள்ள தான் உயிர் மூச்சிடா. ஃபர்ஸ்ட் பேயில நான் நம்ப மாட்டேன் தெரியுமா. ஆனா நான் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதை வச்சு சொல்றேன். நான் பேய் இருக்கிறது நம்ப ஆரம்பிச்சேன். அசினி, டெக்னிக்கலி ஆன் எவரேஜ் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறந்து போவாங்க ஹாஸ்பிட்டல்ல? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னால ஆளு குறைவுதால. இப்ப 2 வாரத்துக்கு ஒரு பேரு அந்த மாதிரி. ஹாஸ்பிட்டல்னால மறைச்சிருவாங்க, அததான் அவங்க இப்படி சொல்லுவாங்க. 2 வாரத்துக்கு ஒரு பேர் அப்ப நல்ல ஒரு ரேஷியோ தான். ஆமா இப்ப நாங்க உயிரை காப்பாத்திருவோம் டக்குன்னு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே, ஆக்சுவலி நான் அந்த அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு கோட் இருக்கும், கோட் ப்ளூன்னு. அப்படின்னா பேஷண்டோட ஹார்ட் நின்னுருச்சு. சோ எமர்ஜென்சி டீம் அங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. கோட் ப்ளூனா ஹார்ட் நின்றுச்சுன்னு அர்த்தமா? கரெக்ட். எங்களுக்கு ஹார்ட் நின்றுச்சுன்னா கோட் ரெட். கோட் ப்ளூன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ல. அப்ப நார்மலி ஐசியூ பிஸியா இருந்துச்சுன்னா டீம் லீடர் தான் எமர்ஜென்சிக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டே நான் டீம் லீடர். அரௌண்ட் ஏர்லி மார்னிங் 3:30 to 4 சம்திங் அனௌன்ஸ்மெண்ட் வருது கோட் ப்ளூன்னு. அப்போ நான் போனேன். கீழே போகும்போது கர்டன் திறந்து பாக்குற. ஷி வாஸ் வெரி யங் கேர்ள். அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்கு. ஒரு ஆள் சிபிஆர் செய்யறாங்க, ஒரு ஆள் பேக்கிங் பண்றாங்க, மருந்து எல்லாம் குடுக்கறாங்க. அந்த மாதிரி நான் பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பிகாஸ் ஷி இஸ் வெரி யங். சமோ அவங்களுக்கு மூஞ்சில எந்த ரத்தமும் இல்ல, ஆனா காலு திரும்பி இருக்கு. லெஃப்ட் லெக்ல பெரிய ஓட்டை இருக்கு, அதுல இருந்து ரத்தம் வருது. கை காலுல எல்லாம் சரியான ரத்தமா இருக்கு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதை பார்த்து நான் ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிட்டேன். பட் ஏட் நான் ஹெல்ப் பண்ணணுமே, ரிசர்ச் பண்ணணுமே. சோ அதனால நான் போயிட்டு சிபிஆர் அந்த நெஞ்சில் அமுக்குவாங்களா அது செஞ்சேன். நான் ஒரு அமுக்கும் போது ஃபுல்லாவே நொறுங்கின மாதிரி தான் இருந்துச்சு அந்த பேஷண்ட்க்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்தாங்க. நாங்க ரிசர்ச் பண்ண மாதிரி போலீஸ்ல அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. அவங்க மேல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ மாடியில இருந்து மேல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. அதுல ஏற்பட்ட காயங்கள் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் நாங்க ட்ரை பண்ணோம், பட் காப்பாற்ற முடியல. பிகாஸ் ஏன்னா அவங்க இறந்து போய் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எத்தனையோ பேர் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்கேன். நான் அந்த மாதிரி ஆனது இல்லை. பட் அந்த கேஸ் எனக்கு ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப டீப்பா அந்த இதுக்கு போயிட்டேன். அவங்கள ரொம்ப உன்னிப்பா நான் கவனிச்சேன். எங்க காயங்கள் இருந்துச்சோ எல்லாமே நான் கவனிச்சேன். அதுவே என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் அந்த இடத்துல இருக்கும் போது. ஸோ அரௌண்ட் 4:30 போல் தான் நான் திருப்பி ஐசியூக்கு மேல ஏறினேன். நான் ஏறும் போது ஐ கேனாட் கான்சென்ட்ரேட் இன் மை ஒர்க் அட் ஆல். ஸோ வீட்டுக்கு தூங்கிட்ட டயர்ல கனவுல வருதுல இந்த இன்சிடென்ட்.
அப்போ கனவுல வந்துட்டு நான் ஒரு லிஃப்ட்ல ஏறுறேன், அந்த ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்ல ஏறுறேன். ஒரு 2nd floor 3rd floor ஐம் நாட் ஷூர். இட்ஸ் கோயிங் அப். கதவு திறக்குது, லிஃப்ட் முன்னுக்கு நிக்குது. அந்த பார்த்த பிள்ளை உயிரோட அந்த லிஃப்ட்ல நான் மட்டும் தான் இருக்கேன். அப்போ அந்த பிள்ளை க்ளோஸா வருது. நான் கதற நான் யாருக்குமே கேட்கல. லிஃப்ட் க்ளோஸ் பண்ணிருச்சு. அப்போ நான் மேல பாக்குறேன், லிஃப்ட் மேல வந்து ஃபுல்லா கண்ணாடியா இருந்துச்சு. சோ ஐ கேன் see literally I can see myself அந்த மிரர்ல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு அந்த மிரர்ல கிராக் ஆகுது. எல்லா மிரரும் வந்துட்டு அந்த மிரர் கிராக் ஆகி உடஞ்சு விழுந்தா இப்படி பீஸா தான் உழுவும். அதே மாதிரி வந்து என் மேல உழுவுது. ஆனா எனக்கு ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருக்கு, அந்த பிள்ளைக்கு எப்படி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு. அந்த கிளாஸ் உடஞ்சு விழுந்து உங்களுக்கு அதே மாதிரி இன்ஜுரிஸ் நடக்குது? ஆமா, அதே மாதிரி கட் பண்ணுனது, அந்த காலில பெரிய ஓட்டை, கையை வெட்டுனது எல்லாமே அந்த பிள்ளை மாதிரி தான். சோ அதோட நான் ஏஞ்சிட்டு நான் ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கால் பண்ணி நான் இதை பத்தி பேசினேன்னா, மாப்ள ஆளே பார்க்க முடியல, இந்த சைடே வரமாட்டேங்கிற, நல்லா இருக்கியா? இன்னொரு ஸ்டோரி என்னதுன்னா, கோவிட் டைம்ல ஹோல் ஹாஸ்பிட்டல் சென்சஸே லோவா தான் இருக்கும். நார்மலி வந்துட்டு ஐசியூ பேஷண்ட் குறைவா இருந்தா ஐசியூ நர்ஸ் வந்து நார்மல் வார்டுக்கு வந்து ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிளெக்ஸ்னா நாங்க அங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன வந்துட்டு ஒரு வார்டுக்கு வந்து ஃபிளெக்ஸ் பண்ணாங்க. சோ அந்த வார்டுல வந்துட்டு அந்த வார்ட்லயும் பேஷண்ட் குறைவா ஒரு 6 பேஷண்ட் தான் இருக்கும். கவுண்டர் முன்னுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு அந்த 5 பேஷண்ட், ஒரு பேஷண்ட் தான் வந்துட்டு பின்னாடி இருக்கும். சோ அந்த 6வது பேஷண்ட் நான் சொன்னல ஆக பின்னாடி இருந்தாங்கன்னு, அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெக்கஸ்டோமி இருக்கும். தொண்டையில வந்து டியூப் இருக்கும் பிரீதிங்க்கு. அவங்களால பேச முடியாது. அவங்க ஷீஸ் பெட் ரிட்டன்லாம் பேச முடியாது. அரௌண்ட் 3 சம்திங் தான் இருக்கும், 230 to 3 சம்திங். நாங்க என்ன பண்ணோம், 4 நர்ஸ், 2 மலாய்க்காரங்க, 2 இந்தியன்ஸ் பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு வந்துட்டு ஒரு குரல் வருது, ஒரு ஆம்பளை குரல் வருதுல, பின்னாடி ரூம்ல இருந்து வருது. அவங்க இருந்த ரூம்ல இருந்துல அதான் சொல்ல வந்தேன், அவங்க இருந்து ரூம் எனக்கு தெரியல. பட் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது, மிஸ்ஸி தோலோங்னு வருது. கேட்டுட்டோடனே நாங்க 4 பேருமே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு பின்னாடி போனோம். பிகாஸ் வி தாட் ஏதாச்சும் ஆயிருச்சா அவங்களுக்குன்னு. போனா she was sleeping very nicely, ரொம்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, டீப் ஸ்லீப்பா. அந்த இடத்துல யாருமே இல்ல. சோ அந்த சைட்ல வந்து வேற எந்த ரூமும் இல்ல. அதுக்கு அப்புறம் ரூம் இருந்துச்சு, ரூமுக்குள்ள யாருமே இல்ல. நாங்க என்ன பண்ணோம், எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்னதுன்னா, எப்படிதான் அந்த வாய்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரூமா போய் செக் பண்ணோம். இல்ல, நான் என்ன சஸ்பெக்ட் பண்ணேன்னா, அந்த வாய்ஸ் அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஸ்லாங் வந்துட்டு மச்சான் ஃபாரினர் இங்கிலீஷ் பேசினா மலாய் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதனால நான் நினைச்சேன் மேபி ஹவுஸ் கீப்பிங் ஒரு செக்யூரிட்டி யாராச்சும் பார்த்துட்டு கூப்பிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அந்த டைம்ல யாருமே அங்க இல்ல. ஆனா உங்க 4 பேருக்கும் வேலை கிடைச்சது. கரெக்ட். இப்ப ஏன் ஒரு ஆளுக்கு விளங்கினுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிரம்ம, இமேஜினேஷன், ஹாலுசினேஷன் சொல்லுவோம். ஆனா விளங்குனது வந்து 4 பேர்த்துக்குமே விளங்கினுச்சு. அப்புறம் தான் அந்த 2 மலாய்க்காரச்சிங்க சொன்னிச்சுங்க, தப்பு, எங்களுக்கு வந்துட்டு யூஸ் டு ஈட் ஆயிடுச்சு, இதெல்லாம் நார்மல்னு. சோ அப்பதான் அதுங்க சொல்லிச்சுங்களா, அதுங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்து சவுண்ட் கேட்கும், அது பண்ணும்னு. அதுக்கப்புறம் தான் நான் நம்பவே ஆரம்பிச்சேன், இந்த உலகத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிரிட்ல இருக்குது அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஹலோ மலை, அவரோட டிபி பார்க்கவே ஸ்கேரியா இருக்குலா. ஸோ ஐசியூ பேஷண்ட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 5 o'clock வந்து அந்த இன்டுபேட் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அந்த வயலட் டியூப் போட்ட பேஷண்ட்லாம் வந்துட்டு தொடச்சிட்டு பிளட் எடுக்கிறது, மருந்து கொடுக்கறதுலாம் நாங்கள் பண்ணுவோம். தட் ஏர்லி மார்னிங் 4 o'clock என்னதுன்னா, நான் வந்து நைட் தூங்க மாட்டேன், நைட் ஷிஃப்ட் வந்து நான் தூங்க மாட்டேன். பிகாஸ் நான் எனக்கு பயோ பேஷண்ட்க்கு ஏதாச்சும் ஆயிரும்னு. நைட் ஷிஃப்ட்னா யாரும் தூங்க மாட்டாங்க, வேலை தான் செய்வாங்க. எல்லாம் ரெக் பண்ணுவாங்களா, அது சொல்றேன். சோ அந்த 201, 202, 203 3 ரூம் இருக்கும். 3 ரூமுமே வந்து ஐசோலேஷன் ரூம். இப்ப இவங்க டிபி பத்தி பேசுனீங்களா, டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி பேஷண்ட்லாம் நாங்க அங்கதான் வைப்போம். சோ அந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த 3 ரூம்லயுமே பேஷண்ட் இல்ல. நான் ஏன் அந்த 3 ரூம் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணேன்னா, அந்த ரூம் முன்னுக்கு தான் வந்துட்டு லீனன் கபர்ட் இருக்கு, அந்த பெட்ஷீட்ல எடுப்பாங்க அந்த கபர்ட் இருக்கு. நான் என்ன பண்ணேன், நான் 4 மணிக்கு போயிட்டு அந்த ஒரு பேஷண்டோட கவுன் பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் வந்து காது கிட்ட வந்துட்டு பொம்பளை வாய்ஸ் தெரியுமா, ஹலோ நர்ஸ் இப்படி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஹலோ நர்ஸ். இது வந்து நைட்ல, அது ஏர்லி மார்னிங் 4 o'clock. அப்போ எனக்கு கேட்டுட்டு நான் என்ன திரும்ப பண்ண, நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன், ஓ எஸ். நான் திரும்பினேன், யாருமே இல்ல. திரும்பினத்தால அப்படியே இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு, அப்படியே இருந்துட்டு நான் அப்படியே ஜாம் ஆயிட்டேன். அதானே எக்ஸாக்ட்லி டி. கால் மீ லியோ.
அப்ப கூட வந்துட்டு நான் பயப்படாம என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு ரூம் கதையும் திறந்து பார்த்தேன். எந்த ரூம்லயுமே பேஷண்ட் யாருமே இல்ல. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் யாருமே இல்ல, வாய்ஸ் வந்திருக்கு, இது சம்திங் ராங்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஓடுனேன் மத்த நர்ஸ் இருக்கிற இடத்துக்கு. அந்த நர்ஸ் கிட்ட போய் சொன்னேன், அதுங்க எல்லாமே பயந்துருச்சுங்க. அதுங்க சொன்னிச்சுங்க இல்ல அந்த 3 ரூமுமே ரொம்ப கிரிப்பியான ரூம்னு. இதுக்கு ஏன், முன்னாடி என்ன அந்த reason? ரூம்ல வந்து யாராச்சும் ஆட்டை போட்டிருக்காங்க? ஐசியூல எல்லா ரூம்லயுமே யாராச்சும் ஒருத்தர் இறந்திருப்பாங்க. ஐசியூ வந்து எப்படின்னா ப்ரீ புக்கிங் மாதிரி சாவ போறவங்க அங்கதான் இருப்பாங்க. ஐசியூல இருந்து முடிச்சு விட்டுருவாங்க அவங்களே ஊசி போட்டு. ஆமா. ஆமா பாத்தீங்களா பாத்தீங்களா இல்ல வாரத்துல வரதான் சாவறானா. இல்ல நான் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். இந்த வாட்டி நானே பயந்துட்டேன். ஏய், யாருடா நீ? こんにちは。チャンネルを登録して記念ボタンを押すのをお後で入れください。உன் கை வீரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி உன் இனிமையான குரலில் கொஞ்சம் ஹல்லோ சொல்லி உன் கை வீரல்கள் மெல்ல மெல்ல பட்டன முத்தி உன் இனிமையான குரலில் கொஞ்சம் ஹல்லோ சொல்லி போன் அடிக்குது 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 ஹலோ சொல்லுங்க போன் அடிக்குது 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 ஆன்சர் பண்ணுங்க போன் அடிக்குது அடிக்குது அடிக்குது